என்ன திலகா, ரொம்ப முக்கியமான வேலையில இருக்க போல இருக்கு. காலையில இருந்து ஒரே தலைவலி ஜலதோஷம் மாமா. அதான் வேது பிடிக்கலாம் அப்படின்னு சுடு தண்ணி வச்சேன். என்ன தலைவலின்னு சொல்லி வேது பிடிச்சிட்டு இருக்க? வா ஹாஸ்பிடல் போலாம், எழுந்துரு. இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா டாக்டர் கிட்ட? வேது பிடிச்சா சரியாயிடும். சரி சரி, நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க மாமா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன திலகா, உன்னை விட எனக்கு சாப்பாடு முக்கியமா? இருக்கட்டும் ஆவி பிடி, வா உட்காரு. இல்ல மாமா, நான் அப்புறமா பிடிச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நீ உட்காருன்னு சொல்றேன்ல. இல்ல மாமா, ஃபர்ஸ்ட் உன் முடியை கொண்ட போடு. ஆவி பிடி, நான் பாத்துக்கிறேன் மாமா. நீ கொண்ட போடு சொல்றேன். நீங்க சாப்பிடலாம்ல. ரெண்டு பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். இரு. நல்லா நல்லா மூச்சை இழுத்து விடு. அப்படிதான் தும்மல் வரும். மூச்சு நல்லா இழுத்து விடு. கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க. நல்லா மூச்சு இழுத்து விடு. நல்லா. என்னாச்சு மாமா? நான் வேது பிடிச்சுக்கிறேன், நீங்க கை கழுவிட்டு வாங்க மாமா, சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்புறமா ரெண்டு பேர் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம். முதல்ல ஆவி பிடி. நீ ஆசைய பாரு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஆவி பிடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா இழுத்து புடி. வேது புடி. இழுத்து புடி. அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா புடி. மாமா கொட்டிர போகுது. அதான் ஒண்ணு இல்லங்கறல்ல. மாமா என்ன பண்றீங்க? ஏய் சொன்னா கேளு மாமா. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்கறல்ல. ஏய் இங்க பாரு. சுடு தண்ணி கால்ல கொட்டிர போகுது. நல்லா. திலகா, எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு திலகா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே வேது பிடிக்கலாம். வேற ரெடி பண்ணி தர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்தே பிடிக்கலாமா? வேண்டாம் மாமா, சொன்னா கேளு. ஏய் என்ன? நான் சொல்றது கேளு. தண்ணி சூடாக இல்ல, முதல்ல வேது புடி. சொன்னா கேளுங்க. கூச்சம்லாம் படாத. முதல்ல புடி. நல்லா புடி. என்ன நீ? என்ன மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. அக்கா, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வாங்க. அக்கா. என்ன பாண்டியம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு அண்ணி? பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது அண்ணி? திலகா, தங்கதுரை, ரெண்டு பேரும் இங்க வாங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன்ல. என்னடா? இதான் நீங்க பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணமா? பாண்டியம்மா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கனகவல்லி, உனக்கு ஏதாவது புரியுதா? அண்ணி, பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? ஆமா, தப்பு நடந்து போச்சு. ஆனா தப்பு பண்ணது அவங்க இல்ல, நீங்க தான். என்னது? நாங்க தப்பு பண்ணோமா? அப்படி என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? சின்ன வயசுல இருந்து கல்யாண ஆசை காட்டி பிள்ளைங்களை வளர்த்து விட்டுட்டீங்க. இப்போ அவங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதே தப்பு தானே? ஒண்ணு கட்டி வைக்கணும், இல்ல எட்டியாவது வைக்கணும். இப்படி ரெண்டு கெட்டானா விட்டா ஏதாவது ஏடா கூடமா தான் நடக்கும். நாகலட்சுமி, இங்க என்ன பிரச்சனை? ஏன் பாண்டியம்மா சத்தம் போடுறா? அங்க என்ன முறைப்பு? ரெண்டு பேரும் என்ன பார்த்து பேசுங்க. என்ன பேச சொல்ற?
என்னோட பையன் ஸ்ரீராமன் அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். திலகாதான் மாமன்ற உரிமையில துடுக்குத்தனமா ஏதாவது பண்ணிருப்பா. என் பொண்ணு மட்டும் என்னவா சீதா தேவி மாதிரி தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். உங்க புள்ளதான் கட்டிக்கிற முறை பொண்ணுன்னு ஏதாவது துடுக்குத்தனம் பண்ணிருப்பான். கரும்பு இடம் கொடுத்தாதானே எறும்பு வந்து மேயும். ஹ, என் பொண்ணு ஒண்ணும் கரும்பு இல்ல, அவ இரும்பு. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைங்கிற? அதாவது அந்தந்த இடத்துல இருந்தா தானே சரி. கூடு விட்டு கூடு பாஞ்சா எப்படி? 2 பேரும் நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற சொந்தக்காரங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. சின்ன வயசுலயே தங்கதர திலகாவுக்கு தானே பேசி முடிச்சாச்சுல்ல, அத 2 பேரும் மறந்துட்டீங்களா? உங்க 2 பேருக்கு இப்ப நடக்கிறது என்ன? வரதட்சணை சண்டையா? இல்ல ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட வந்து சம்பந்தம் கேட்டு கெஞ்சணும்னு பாக்குறீங்களா? என்ன நாடகம் இது? நீங்க 2 பேரும் இப்படி போட்டி போட்டு நடிச்சு என்ன பிரயோஜனம்? சின்ன சிறுசுகளுக்கு நடிக்க தெரியலையே. சின்ன வயசுலயே 2 பேர் மனசுலயும் ஆசையை விதைச்சிட்டு இப்ப கண்டுக்காம விட்டுட்டா அதுங்க தப்பு பண்ணதானே செய்யும். அத நாம தானே சரி பண்ணணும். அதுங்க தப்பு பண்ணதானே செய்யும். அத நாம தானே சரி பண்ணணும். சரி, அதுங்க பண்ண தப்ப நான் சரி பண்றேன். கோயிலுக்கு போவோம். ஐயர் கிட்ட நல்ல நாளா கேட்டு நிச்சயத்துக்கு தேதி குறிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இனிமே தப்பிக்க முடியாதுடி. நல்லா இரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. என்ன மச்சான் எதுவும் பேசாம இருக்கீங்க? தங்கதுரைக்கு திலகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? அட என்ன மாப்பிள்ள நீங்க வேற புரியாம பேசிக்கிட்டு. அதான் சின்ன வயசுலயே தங்கத்துறைக்கு தான் திலகான்னு பேசி முடிவு பண்ணிட்டோமே. இப்ப நான் யோசிக்கிறதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கிறதான். அதான் பெண் புத்தி பின் புத்திங்கிறது. கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள. இன்னும் இந்த பழைய பழமொழியே சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். சரி சரி, கோயிலுக்கு போய் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிடலாம். என்ன கனகா? சரிங்க அண்ணி. ஈஸ்வரி அத கூட. கௌரி இந்த காஃபி. ஏண்டி சங்கரி செல்போனை சரி பண்ணிட்டாளா? இல்லம்மா, அக்காவே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ம். கௌரிமா, இன்டர்வியூக்கு போனியே, அந்த சீனியர் லாயர் கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டியா? மா, நான் ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட்மா. இவ்ளோ மெரிட்ஸ் என்கிட்ட இருக்கும்போது என்கிட்ட இல்லாத ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டு என்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. பெரிய சீனியர்னு பேர் வாங்கிட்டாலே ஹெட்வெயிட் தானே வந்துடும் போல இருக்கு. விட மாட்டேமா. எப்படியும் அந்த உமா மகேஸ்வரி கிட்ட ஜூனியரா சேர்ந்து நான் காட்டுறேன். நானும் அவங்களான்னு பாத்துருவோம். நாளைக்கும் போய் மறுபடியும் அவங்கள பாக்குறேன். கௌரி, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நிச்சயமா வேலை கொடுப்பாங்க. அவங்க என்ன மூட்ல இருந்தாங்களோ. ஆமாக்கா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். எந்த வேல்யூ சிரமம் இல்லாம கிடைச்சிட்டா அதுக்கு வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கு நிச்சயமா அவங்க நான் ஜூனியரா சேர்த்துப்பாங்க. மனோ, என்ன நீ மூட் அவுட்டாவே இருக்க? இந்த நீலாவதி ரொம்ப டார்ச்சர் பண்றாக்கா. காலேஜ்ல அடிக்கடி வம்பு கிழக்குறா, சண்டை போடுறா, ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்க எல்லாருக்காகவும் தான் நான் பொறுமையா இருக்கேன். பொறுமையாதாம போகணும். அவங்களுக்கு இருக்கிற உரிமையும் இந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு கொடுக்கற மரியாதையும் நமக்கு கிடையாதுடா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம இந்த ஊருக்கு புதுசுதான். பழக பழக எல்லாம் சரியாயிடும்டா. இன்னும் எத்தனை வருஷமா பழகணும்? என்ன கூட தங்கத்துறான்னு இன்சல்ட் பண்ணிடுச்சுமா. மாவட்ட லெவல்ல நடந்த பாட்டு போட்டியில நான் தான்மா ஃபர்ஸ்ட் வந்தேன். அண்ணன் கையால நீ பரிசு வாங்க போறேன்னு ஹெட் மாஸ்டர் சொன்னதும் அதை கேட்டு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. அப்புறம் என்னன்னா, அண்ணன் என்ன நேர்ல பார்த்ததுமே அவர் முகமே மாறி போச்சுமா. எனக்கு வர வேலை இருக்கு, நீங்களே கொடுத்துருங்கன்னு ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாருமா. ஏமா, அவர் கையால எனக்கெல்லாம் பரிசு கொடுக்க கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா.
உண்மையிலேயே அண்ணனுக்கு வேற வேலை இருந்திருக்குமோ என்னமோ. அம்மா, உங்களுக்கு இருக்கிற மனசு அவங்களுக்கும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உங்க குணத்துக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்ம பக்கம் அப்பா இருக்காரு. நீங்க யாருக்கும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சரியா? கௌரிமா, அப்பா வந்துட்டாரு. கௌரிமா, இது பாத்தியா உன் பேர் போட்டு போர்டு பாத்தியா? பாரு, எம் கௌரி BABL. சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்குல்ல? பாத்தியா? எம் கௌரி BABL. சூப்பரா இருக்கு இல்லக்கா? இப்பவே நம்ம இந்த போர்டு மாட்டோம்ப்பா. உடனே மாட்டிடலாம். வாங்க வாங்க வாங்க. இருங்க. போர்டை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசல்ல மாட்டலாம், சரியா? என்னங்க? எனக்கு இது தோணாம போயிடுச்சு. சரியா சொன்னேன். அனுகுடி, பிள்ளைங்களெல்லாம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துரு. எனக்கு பஞ்சாயத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு. தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. பாய்ப்பா. பாய்மா. அது கூட பாருங்கம்மா. தங்கம். வா பாண்டிமா. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷசித்திரஸ்து. வாங்க 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 வாங்க. சௌக்கியமா இருக்கல? நல்லா இருக்கு சாமி. உங்க ஆத்துக்காரர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்பாள் புண்ணியத்துல நன்னா இருக்கம்மா. இந்தாங்க சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா. ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்னே நமஹ, ஓம் கட்ககேட தாரிண்யே நமஹ, ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமஸ்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. இந்தாங்க. சாமி, சொல்லுங்க. எங்க வீட்ல ஒரு விசேஷம் நடத்தணும். சொல்லுங்க, பண்ணிடலாம். நம்ம தங்கதுரைக்கும் திலகவதிக்கும் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண ஒரு நல்ல நாளா பார்த்து குறிக்கணும் சாமி. அவ்வளவுதானே? நல்லபடியா பண்ணிடுவோம். சித்த உட்காருங்கோ, நான் பஞ்சாங்கத்தை எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்க சாமி. ஆ. ஐயர் வர வரைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். சரிக்கா. சாமி, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, பார்த்து சொல்றேன். நாளைக்கு கறி நாள் வேண்டாம். அப்போ நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளனைக்கும் சரிப்பட்டு வரலம்மா. அஷ்டமி நவமியா இருக்கு. 2 நாளைக்கு விட்டுருங்கோ. தசமி ரொம்ப நல்ல நாள். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாமே. வெள்ளிக்கிழமைனா நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் தள்ளுறீங்களே சாமி. ஆமாமா. இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டீங்க, ஒரு 3 நாள் பொறுத்துக்க முடியாதா? ரொம்ப தான் பறக்குறீங்க. அதுக்கு இல்ல பாண்டிமா, இவ்வளவு நாள் அந்த பேச்சை எடுக்காம இருந்தோம். பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சட்டு புட்டுன்னு முடிக்கலாம்னு தானே தோணும். அதுக்கு நல்ல நாள் பாத்துருக்க கூடாது. பாத்துட்டோம்னா கரி நாள், அஷ்டமி, நவமின்னு வந்தா அதை தாண்டி தானே செய்யணும். இல்லனா மனசுக்கு ஒப்புக்காதே. சரி சாமி, வெள்ளிக்கிழமை காலையிலேயே வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? அண்ணி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? தங்கதுரை திலகா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நீங்க தான், பொண்ணு வீட்டுக்காரங்களும் நீங்க தான். பொண்ணையும் புள்ளையையும் பெத்தது நாங்களா இருந்தாலும் இந்த விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முன்ன நின்னு செய்யணும். இப்படி எல்லாம் சொல்லி பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம் நினைக்காதீங்க. நீங்களும் பொறுப்பு எடுத்துக்கணும். அண்ணி, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கீங்க. உங்க முடிவு தான் எங்க முடிவு. ஆமா, எல்லாத்தையும் நான் தானே தாங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க
சாமி. சந்தோஷம். வர வெள்ளிக்கிழமை மறந்துடாம காலையிலேயே வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம் பாண்டியம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு குறையும் வராது. சரிங்க சாமி, அப்ப நாங்க போயிட்டு புறப்படுறோம். வாங்க. வரோம். சாமந்தி, சாமந்தி. சொல்லுங்கம்மா. நான் இப்பதான் மாட்டுக்கு வைக்கலாம் அள்ளி போட்டுட்டு வந்த உடம்பெல்லாம் ஒரே தூசியா இருக்கு, கசகசன்னு இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் தங்கதூர மாமா வருவாரு, வந்தா உட்கார சொல்லி காஃபி வச்சு கொடு. சரி. சரியா? திலகா, திலகா, திலகா. ஐயா, திலகாம குளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா உட்கார சொன்னாங்க. இருங்க ஐயா, நான் காபி போட்டு எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கிளம்புறதுனா கிளம்பு. திலகா வந்து நான் காஃபி குடிச்சுக்கிறேன். நீ வேலையில முடிச்சிட்டல? வரேன். அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஐயா. திலகாம வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க ஐயா. சரி, நான் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. ஓ, வீட்ல யாருமே இல்லையா? இன்னைக்காவது திலகாவை கொஞ்சம் விளையாட்டா சீண்டி பார்க்கலாம். திலகா, திலகா. மாமா, நான் குளிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்துருவேன். நீங்க உங்க ரூமுக்கு போங்க. அதெல்லாம் முடியாது. நான் இங்க தான் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரமா வா. சொன்ன கேளுங்க மாமா, போங்கன்றல. எது நீ குளிச்சுட்டு வந்த உடனே மஞ்சள் பூசின அழகான முகத்தை பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மாமா விளையாடாதீங்க. அப்புறம் 8 நாள் ஆனாலும் நான் பாத்ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன். மரியாதையா நீங்க உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். சரி சரி, நான் போறேன். நீ வா. ஏதோ கட்டிக்க போறவளாச்சுன்னா ஆசைப்பட்டேன். ரொம்ப தான் மிகு பண்ணிக்கிறேன். சரி, கிளம்புங்க. போறேன் போறேன். போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போங்க. நீ சாத்தாம போ, நான் சாத்திட்டு போறேன். சாத்திட்டீங்களா? சாத்திட்டேன் போறேன். மாமா, மாமா. மாமா, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, மாமா. கத்தாதன்னு கை விடுங்க, இல்லைன்னா கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன். மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா, விடுங்க மாமா, விடுங்க மாமா. என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க இல்ல நினைச்சு நான் கதவு வேற தாழ்பால் போட்டு தொலைச்சிட்டேன். நீங்க இப்படி பண்றீங்க. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சும்மா இருங்க மாமா. இங்க பாரு, ஏன் கோவப்படுற? நிஜமா நீ ரொம்ப அழகா இருக்க. வா, நான் ஒன்னு சொல்றேன். வா வா, உட்காரு உட்காரு. பயந்துட்டியா? நான் உன் மாமன் தானடா. நான் தானே உன்னை கட்டிக்க போறேன்.